இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் தேவனுடைய ஆலயத்தில் திருச்சபையில உங்களை தூணாக நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் நீண்ட காலம் தேவனுக்கு ஆக கனி கொடுப்பவர்கள், நீண்ட காலம் சபையில நிலைத்திருப்பவர்கள். சபையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன ஒரு அசைவு வந்தாலும், காற்றோ மழையோ புயலோ எது வந்தாலும் நீங்கள் தாக்கு பிடித்து நிலைத்து நிற்கும், உறுதியா இருக்கும் ஆமென் தூண்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை ஆண்டவர் தந்தல்வாராக. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். தேவனே நான் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆண்டவர் குறித்த மலை மோரியா. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல தாவீது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல தவறு செய்தது நிமித்தம் அங்கே வந்ததான பெரிய வாதை, அதில் ஒரு 70,000 பேர் செத்து போனாங்க. அது நிமித்தம் ஆண்டவர் அந்த வாதையை அனுப்பின தேவதூதன் இந்த ஒர்னானுடைய களத்துக்கு மேலே உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். அங்கே காத்திருக்கதர்சி சொல்கிறார், அங்கே போ அப்படின்னு சொல்லி போன போது அங்கே அவன் இந்த ஒர்னானின் களத்தை விலை கொடுத்து தாவீது வாங்கி அங்கே ஒரு தகன பலி செலுத்துகிறான். ஆண்டவர் போதும், உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று தூதனை பார்த்து சொல்கிறார். வாதை நிறுத்தப்பட்டது. அந்த இடத்துல தான் ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்திருக்கிறார். அவன் குறித்து வைத்த அந்த ஸ்தலத்துல ஆலயத்தை கட்டுகிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயங்கள். இந்த ஆலயமும் கூட ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆலயமாகிய நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இடை நாட்களில் தேவனாலயம் முன்குறிக்கப்பட்டவர்கள். இப்போது நீங்கள் நடமாடும் தேவாலயங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். சரி, 4ஆம் வருஷம் ராஜ்யபாரம் துவங்கின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். அஸ்திபாரம் 60 முழம் நீளம், 20 முழம் அகலம். 60 முழம்னா 1 முழங்கிறது இப்போ 1.5 அடி. அப்போ 1.5 அடின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 90 அடி. 20 முழம் 90 அடி
நீளம், 120 முழம் உயரம் முகப்பு. அங்கே 60 முழம் நீளம்னா 90 அடி நீளம், 20 முழம் 30 அகலம். அகலத்தின்படி இந்த உயரம் இருக்குது பாருங்கள், முகப்பு மண்டபம், அது 20 முழம் நீளம், 120 முழம் உயரம். அப்போ என்ன 20ன்னா 30 முழம் நீளம் அகலமாக இருந்திருக்குது. 120 முழம் உயரம்னா என்னாச்சு? 120 முழம் உயரம்னா கிட்டத்தட்ட 180 அடி உயரம் இருந்திருக்குது. ஒரு 18 மாடி வந்து நம்ம வச்சுக்கல, 18 மாடி உயரம். அப்போ உட்புறத்தையெல்லாம் பசுமண்ணாலத்தெல்லாம் மிக நல்ல நேர்த்தியான மரம், தேவதாரு மரத்தினாலே செய்யப்பட்டது. எல்லாம் பொண்ணு வெள்ளி இதையால கட்டுக்கிறாங்க. அங்கே இருந்ததான அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற கேருபீன்களை பார்க்குறோம். அங்கே செய்யப்பட்டதான அந்த பலிபீடம் மட்டும் ஏற்கனவே ஸ்தோத்திரம் அங்கே பெசலையேல் செய்ததான பலிபீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். அந்த பலிபீடத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நாம் இதில் எல்லா காரியத்தையும் செய்து ஒரு கடைசி 2 தூண்களை அவன் நிறுத்துகிறத பார்க்கணும். 2 தூண். அந்த 2 தூணுக்கு வந்து 35 முழம் உயரமான 2 தூணு, அதுக்கு மேலே ஒரு 5 முழமான கும்பம், ஆக கிட்டத்தட்ட 60 அடி வரும். அப்படி 2 கும்பங்களை வச்சு, ஒன்று வலது பக்கம் இன்னொன்று இடது பக்கம் அப்படின்னு 2 கும்பங்களை அவன் நிறுத்தி வச்சிடறான். அந்த 2 கும்பத்துக்கும் அங்கேயும் அதுவும் அலங்காரமான, மேலேருந்து கீழே வரைக்கும் வெள்ளினாலும் அங்கே பொன்னினாலுமானதான அவைகளும் மாதுளம் பழங்கள் அப்படிலாம் வந்து அழகாக அலங்காரமாக தொங்க விடப்பட்டிருக்கு. அந்த தூணுக்கு ஒன்றுக்கு பெயர் வந்து ஸ்திரப்படு, இன்னொன்றுக்கு பேர் நிலைப்படு. நீ நீடித்திருப்பாய், நீ உறுதியாயிருப்பாய். நீ நீடித்திருப்பாய், உறுதியாயிருப்பாய். யாகின் என்று சொன்னால் எஸ்டாப்ளிஷ்ட்னு அர்த்தம். போவாஸ் என்றால் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு அர்த்தம். நீ நீடித்திருப்பாய், நிலைத்திருப்பாய். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் தேவனுடைய ஆலயத்தில் திருச்சபையில உங்களை தூணாக நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் நீண்ட காலம் தேவனுக்கு ஆக கனி கொடுப்பவர்கள், நீண்ட காலம் சபையில நிலைத்திருப்பவர்கள். சபையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன ஒரு அசைவு வந்தாலும், காற்றோ மழையோ புயலோ எது வந்தாலும் நீங்கள் தாக்கு பிடித்து நிலைத்து நிற்கும், உறுதியா இருக்கும் தூண்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை ஆண்டவர் தந்தல்லுவாராக. ஆம், தூண்களாக எண்ணப்பட்ட கேபாவும் யாக்கோபும், அதே போல கர்த்தர் அப்போஸ்தலர்களை, ஊழியர்களை தூண்களாக வைத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் தூணாக நிறுத்துவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எங்கே? பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை தூண்களாக நிறுத்துவாராக. நீங்கள் அங்கம் வகிக்கும் சபையில நீடித்த நாட்களாக நின்று கனி கொடுப்பவர்களாகவும், ஸ்தோத்திரம், நல்ல உறுதியான பலமுள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் இருக்க கிருபை தந்தல்லுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 2 நாளாகவும் 3வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 3வது அதிகாரத்தில் சாலமன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை எந்த இடத்துல கட்டினாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பாஸ்டர் சொன்ன மாதிரி ஆபிரகாம் காலத்திலே அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டார் கர்த்தர். இப்போ அந்த இடத்துல கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் நல்ல முதலாவது நல்ல மாளிகை என்ன செய்கிறார், கட்டுகிறார்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு பிறகு முகப்பு மண்டபத்தினுடையதான உயரம் 120 முழம் உயரம்னு சொல்லி பார்க்குறோம். அது பிறகு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை பின்னாடி கட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பின்பதாக 2 தூண்கள், யாகின் போவாஸ் அப்படிங்கிறது அந்த 2 தூண்களை கட்டுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக கேருபீன்கள், 2 கேருபீன்கள் உள்ள நிறுவப்படுகிறதான செயல்களை இந்த இடத்துல பார்க்குறோம். எல்லாம் பசும்பொன் தகட்டால் எல்லாமே மூடப்படுறது. தேவ மகிமை, பசும்பொன்னா தேவ மகிமையினால் என்ன செய்யப்படுகிறது, மூடப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, தேவதாரு அந்த பலகைகளால் அதை என்ன செய்கிறாங்க, அந்த ஆலயத்தை தளவரிசைப்படுத்துகிறார்கள்ங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். சுற்றிலும் பலகைகளால், மரத்தினால் செய்யப்பட்டதான உள்ள கற்கள், வெளியே மரம், அதுக்கு அடுத்தாப்புல தங்கத்தினால எல்லாத்தையும் மூடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், இதே போல் ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு வேலைப்பாடு நிறைந்த ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்துள்வாராக. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மை தேவன் தம்முடைய மகிமையினால் மூடுவாராக. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அன்று இந்த தேவாலயத்தை கர்த்தாவே அப்பா கட்டுவதற்கு சாலமனை தெரிந்து கொண்டு அப்பா விசேஷ ஞானத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய
ஆமேனப்பா நாமக்கல் மாவட்டத்தில், நாமக்கல் பட்டணத்தில் ஆமேன் யூகித்து செய்யத்தக்கதாக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கத்தாய் தெரிந்து கொண்டீர். நாங்களும் நாம் மகிமைக்காக கத்தாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். திட்டமிட்டு செயல்படுத்த தேவனே ஆமேனப்பா ஸ்தோத்திர போதுமான இடங்களே எங்களுக்கு தந்தரும். அப்பா பெரிய தேவாலயத்தை நாம் மகிமைக்காக கட்டி எழுப்ப உதவி செய்யும் கத்தாவே. ஆமேனப்பா நாங்களும் உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம்ப்பா. எங்களை உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க. எங்களை கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய அமேனப்பா ஸ்தோத்திர பொண்ணு அமேனப்பா பசும்பொன்னால் சொல்லப்பட்டிருப்பா. மூடப்பட்ட தகடினால் மூடப்பட்டதுன்னு சொன்னது போல பசும்பொன்னாகிய உம்முடைய மகிமை கத்தா உம்முடைய தெய்வீகம் ஆமேன் ஆண்டவரே. அப்பா எப்பொழுதும் எங்களை மூடி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நிரப்புவீராக கத்தாவை. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.